ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். கதிர் எப்படியோ கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி சரவணனுக்கு அனுப்பிடுறாரு. சரவணன் ரொம்ப நிம்மதியா இருக்காரு அப்படின்னு இங்க இருக்கவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரவணன் புலம்பிக்கிட்டே இருக்காரு. பாவம் கதிர் எவ்வளவு கஷ்டப்பட்டானோ, யாராட்ட கடன் வாங்கினானோ அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா கதிரை போட்டு அடிப்பாரே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காரு. தங்கமேல் சொல்றாங்க, என்ன பெருசா கதிர் செஞ்சுட்டாருன்றீங்க, ஒரு தம்பி இது கூட செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, என்ன தங்கமேலு, நீ தான் சரியா கவனிக்காம புக் பண்ணின, தப்பு உன்னோடையது, இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க, ஏன் தம்பிங்க கஷ்டப்பட்டு பணம் அனுப்புனாங்க, அவங்கள பத்தி ஒரு நல்ல விஷயமா பேசக்கூடாதா என்ன, இதுக்கு எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சரவணன் கோச்சுக்கிறாரு. கதிரு ஃப்ரெண்டு கிட்ட வாங்கின 5000 ரூபாய் எப்படியாவது கடன் அடைச்சிடணுமே, இந்த மாசம் 10,000 தரேன்னு சொன்னேன், இப்ப என்கிட்ட ஒத்த பைசா இல்லையே அப்படின்னு கவலைப்படும் போது டியூட்டி டிரைவரா போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, இப்ப மட்டும் போனீங்கன்னா 4000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 3 நாள் ராஜி கிட்ட சொல்லிட்டு கதிர் கிளம்புறாரு. கோமதி சொல்றாங்க, வேணாடா, ஏன்டா படிச்சுட்டு இருக்கும் போது இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, நான் பத்திரமா போயிட்டு வந்துருவேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்பிடுறாரு. கதிர் சரவணனுக்கு பணம் அனுப்புனதோ கல்லால இருந்து பணம் எடுத்ததோ ராஜிக்கு தெரியாது. பாண்டியன் கணக்கு குறையுது, எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு தெரியலையே, அந்த கல்யாண வீட்டுக்கு சரக்கு கொடுக்கறதுக்காக அவங்க முன்பணம் கட்டிட்டாங்க, எப்படி அந்த காசு இடிக்குதே அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது பழனி எதையோ சொல்லி சமாளிக்கலாம்னு சொல்லி வளர்றாரு. பாண்டியன் கண்டுபிடிச்சிடுறாரு. நீதான் எடுத்தியாடா பணத்தை, கல்லால கை வைக்கிற அளவுக்கு திமிராயிடுச்சா அப்படின்னு பழனி அடிக்க கை வாங்கும் போது, பழனி மச்சான் சும்மா இருக்க மச்சான், நான்லாம் ஒண்ணு கல்லால எடுக்கல, நீங்க என்னமோ சம்பளம் கொடுக்கறவங்க மாதிரி ஓவரா அடிக்கிறீங்க, அம்புட்டு வேலை வாங்கிட்டு கதிர் தான் ஏதோ செலவு இருக்குன்னு சொல்லி எடுத்தாரு, நான்லாம் எடுக்கல அப்படின்னு வளர்ன உடனே பாண்டியனுக்கு இன்னும் ஆத்திரமும் கோவமும் தாங்க முடியல. எப்படிடா கல்லால கை வச்சு எடுப்பீங்க, வேணும்னா என்கிட்ட கேட்கணும், பெரிய துரை என்னமோ ரோஷக்காரரு சம்பாரிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னாரு, இப்ப எப்படி கடையில வந்து காசு எடுத்திருக்காரு, அதுக்குதான் அன்னைக்கு கடைக்கு வந்ததா ஆய் போயின்னு பாண்டியன் கத்துறாரு. வீட்டுக்கும் வந்து சண்டை போட்டு இருக்காரு. அந்த நேரம் கதிரும் உள்ள வந்துடுறாங்க. 3 நாள் முடிஞ்சு ரொம்ப டயர்டா வர்றாரு. என்ன ஊர் சுத்திட்டு வந்துட்டியா, இனி எங்க திருடுன அப்படி இப்படின்னு பாண்டியன் கதிரை ரொம்ப கேவலமா திட்டுறாங்க. ராஜி சொல்றாங்க, ஏன் கதிரு நீ காசு எடுத்த மாமா கல்லால இருந்து, என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, நான் ஏதாவது செயின் அடமான வச்சு உனக்கு காசு கொடுத்துருப்பேன்ல, ஏய் சும்மா விடு, எங்க அப்பா எப்பவும் என்ன திட்டதான் செய்வாரு, விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கதிர் பாண்டியன் போய் நிக்கிறாரு. இல்ல இப்ப தேவைப்பட்டுச்சு எடுத்துட்டேன், திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது பாண்டியன் ஓங்கி கன்னத்துல ஒரு அடி. திருட்டு பழக்கம் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு, இந்த பழக்கம்லாம் இருக்கு, நீ எல்லாம் உருப்படுறதுக்கா, இந்த திருட்டு புத்திய வச்சுக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கு இருக்கியா, வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு பாண்டியன் பேசிடுறாரு. இப்ப என்ன உங்களுக்கு, நான் வீட்டுல இருந்தா பிடிக்காது அவ்வளவுதானே, சரி நான் வெளியில போயிடுறேன், நான் இன்னொரு வீடு பார்த்து ராஜியை கூட்டிட்டு போற வரைக்கும் ராஜி மட்டும் இங்க இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தானே பிடிக்காது, நான் வீட்டை விட்டு வெளில போறேன் அப்படின்னு கதிர் கிளம்புறாரு. அப்ப இன்னொரு மெசேஜ் வருது, எவ்வளவு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு. ஏய் என்னடி இவ்வளவுதான் இருக்கு, ஒரு 10,000 ரூபாய் குறையுதே அக்கௌண்ட்ல இருந்து அப்படின்னு பாண்டியன் கண்டுபிடிச்சு கேட்கும் போது, அதையும் இந்த திருட்டு போய் தான் எடுத்திருப்பேன் ஆய் போயின்னு கத்துறாரு. மீனா என்ன ஆச்சு ஏன் கதிரு அப்படின்னு கேட்கும்போது செந்தில் சொல்லிடுறாங்க, இல்ல மீனா, கதிர் தான் சரவணனுக்காக அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் அனுப்பணும், அந்த மெசேஜையும் டெலீட் பண்ணிட்டான், கதிர் வீட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்ன பிறகும் கூட விடாம அப்படி அடிக்கிறாரு பாண்டியன். மீனா பொறுமை இழந்து கத்துறாங்க, போதும் நிறுத்துங்க மாமா, கதிர் ஒண்ணு சொந்த செலவுக்காக எடுக்கல, சரவண மாமாக்கு பணம் அனுப்புறதுக்காக தான் எடுத்திருக்காரு, உங்க அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் எடுத்தது தானே உங்களுக்கு தெரியும், அதுக்கான பின் விளைவுகள் என்னன்னு தெரியுமா, தங்கமயில ரூம் புக் பண்ணாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, நான் பார்த்த பொண்ணு, வீட்டுக்கு அடக்கமான பொண்ணுன்னு சொன்னீங்க, அவங்க சரியா கவனிக்காம 5,000 சொல்லி புக் பண்ணிருக்காங்க, 26,000 ரூபாய் சரவண மாமா அங்க இருந்துகிட்டு 21,000 ரூபாய் வேணும்னு சொல்லி போன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. எல்லாரும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பணத்தை தேடிக்கிட்டு. கதிரி தாங்கிட்டு இருந்த பணம், ஃப்ரெண்டு கிட்ட வாங்கின கடன், அப்புறம் மிச்சம் 10,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பியிருக்காரு. ஒரு 1000 குறைஞ்சு போச்சு, அந்த 1000 ரூபாயை தான் கல்லால இருந்து எடுத்தாரு. இதுக்கு இவ்வளவு பெரிய அலப்பறை பண்றீங்க. இன்னைக்கு சரவண மாமாவும் தங்கமயிலும் அங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா காரணம் கதிர் தான். என்னப்பா நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க, அதுக்காக இவன் திருடுவானா, என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. என்னங்க மாமா 5,000க்கே கணக்கு பாக்குறீங்க, ஏன் நாங்க 2 பேரும் சென்னைக்கு போகும்போது 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்க, அப்புறம் எப்படி தைரியமா வந்து உங்ககிட்ட கேட்க முடியும், சரவண மாமாவே அதுக்கு தான் பயந்துகிட்டு சொல்லல உங்கள்கிட்ட, இதுக்கெல்லாம் காரணம் தங்கமயில் அக்கா தான் அப்படின்னு மீனாவும் ராஜியும் சேர்ந்துக்கிட்டு சொல்றாங்க. தங்கமயில ஏதோ புரியாத்தனமா மறந்து செஞ்சிருக்கோம், அதுக்கு இவங்க இப்படி பண்ணுவாங்களா, என்னப்பா நீங்களும் இப்படி புரியாம பேசுறீங்க அப்படின்னு பாண்டியன் மீனாவையும் ராஜையும் திட்டுறாரு. என்னது தங்கமயில் புரியாம செஞ்சுட்டாங்களா, எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சுதான் மாமா செஞ்சிருப்பாங்க, உங்ககிட்ட கேட்டா நேரடியா கொடுக்க மாட்டீங்க, சரி சென்னைக்கு போன பிறகு அட்வான்ஸ் பணம் திரும்ப கிடைக்காது, அப்போ மிச்சம் 21,000 ரூபாய் கொடுத்து தானே ஆகணும், அதுக்குதான் இங்க 4-5 இழிச்சு வாங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் தேடி கொடுத்துருவாங்க, தங்கமயிலுக்கு நல்லா தெரியும்,
அதனாலதான் அப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க. பாண்டியன் நம்பவே இல்ல. கதிரை அடிச்சு சண்டை நடக்கிற நேரத்துல தங்கமயிலும் சரவணனும் உள்ள வராங்க. சரவணன் கேக்குறாரு, என்னப்பா என்ன சண்டை, என்னப்பா நீ அப்பா கிட்ட போய் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? பாருங்க மாமா, கதிரு உங்களுக்காகத்தான் பணம் அனுப்புனாரு. இப்போ கதிரை என்னமோ திருடன் சொல்லி மாமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க இதுக்கு மாமா கிட்டே நேரடியா கேட்டுக்கலாம்ல அப்படின்னு மீனா கத்தும் போது தங்கமயில் சொல்றாங்க, என்ன மீனா நீங்க இவர் முன்னாடி இப்படி எல்லாம் கத்துறீங்க, மாமாவை எதிர்த்துலாம் பேசுறீங்க? இப்ப சரவண மாமா மட்டும் சம்பளத்தை மாமா கிட்ட கொடுக்காம என்கிட்ட கொடுத்திருந்தாருன்னா இப்படி நாங்கெல்லாம் ஒரு தட்டையா கெஞ்சணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? இவர் வாங்குற சம்பளம் என்கிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்னு தங்கமயில் கேக்குறாங்க. பாண்டியன் அப்படியே அசையாம நிக்கிறாரு. இப்போ உங்க புருஷன் எல்லாம் சம்பளத்தை உங்ககிட்ட தானே கொடுப்பாரு, ராஜி புருஷன் ராஜி கிட்ட கொடுக்கறாரு அப்படின்னு கேட்கும்போது மீனா கேக்குறாங்க, எங்களுக்கு எங்க சம்பளம் வருது, இருந்தாலும் ஹோட்டலுக்கு கட்ட வேண்டிய பணம் இவ்வளவுதான் சொல்லி நீங்க மாமா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே தங்கமயிலாக்கா? எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட போட்டு கொடுப்பீங்கல்ல, இப்போ உங்க விஷயத்தையும் நீங்க சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு மீனா ஆக்ரோஷமா பேசும்போது, எனக்கே தெரியல, நான் சரியா பார்க்கல, அதனாலதான் நான் மறந்துட்டேன், சொல்லல, எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. பாண்டியன் சரி போங்க எல்லாரும் அப்படின்னு அனுப்பிடுறாரு. வேற வார்த்தை பேசாம தங்கமயில் ரூம்குள்ள போயிடுறாங்க. சரவணனும் வேலை இருக்குன்னு வெளியில போயிடுறாரு. மீனா அந்த வழியா வரும்போது தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுல பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சுமா, இந்த 21,000 ரூபாய அந்த கதிரு மாமாவோட அக்கௌண்ட்ல இருந்து திருட்டுத்தனமா தான் அனுப்பியிருக்காராம். அத மாமா கண்டுபிடிச்சிட்டாரு. அவனை அடி அடின்னு அடிச்சு வீட்டை விட்டு வெளியில போடான்னு துரத்திட்டாரு. அப்புறம் நாங்க அந்த நேரத்துக்கு வந்துட்டோமா, அதனால அவன் தப்பிச்சுட்டான். அப்படின்னா அவன் வீட்டை விட்டு வெளியில போகலையா அப்படின்னு தங்கமேல அம்மா கேட்கும்போது, ஆமா போகல, இல்ல இந்த மீனா தான், நான் என்னமோ பார்த்துட்டு சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியாடி, இதுக்கு தான் மெசேஜ் வந்த உடனே சொல்லாத வீட்டுல சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் நான் சொன்னேன். ஆமாமா நீ சொன்னது கரெக்ட் தான், மெசேஜ் வந்தது 21,000 ரூபாய் இப்பவே கட்டணும்னு சொல்லி மாமாட்ட மட்டும் சொல்லியிருந்தேன், எங்களை சென்னைக்கு ஹனிமூனுக்கு அனுப்பியிருக்கவே மாட்டாரு, நீ சொன்னதுனால்தாம்மா மெசேஜ் வந்ததை மாமா கிட்ட சொல்லல, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சாதிச்சுட்டேன்ல அப்படின்னு தங்கமயில் பேசும்போது எல்லாத்தையும் மீனா போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. கதிரு சாப்பிட உட்காரும் போது பாண்டியன் மறுபடியும் திட்டுறாரு, ஏய் குழம்பு சட்னி எல்லாம் பத்திரமா வச்சுக்கடி, இதையும் திருடிடுவேன். மீனா கொந்தளிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க மாமா, என்ன திருடணும் சொல்றீங்க? திருடுறது தங்கமயில் தான், தங்கமயிலுக்கு ஏற்கனவே மெசேஜ் வந்திருக்குது, மேற்கொண்டு 21,000 ரூபாய் பணம் கட்டணும்ன்றது. இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்டையும் சொல்லிருக்காங்க. அவங்க அம்மா தான் சொல்ல வேணாம் உன் மாமனார் கிட்ட, சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் எப்படியாவது கட்டிடுவாங்கன்னு சொல்லி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. இதை நம்பிதான் இவங்க சொல்லாம மறைச்சிருக்காங்க. இதனால இப்ப குற்றவாளியா நிக்கிறது கதிரும் செந்திலும் தான். வீட்டுல இருக்க அத்தனை பேரோட நிம்மதியை கெடுத்துட்டு தங்கமேல் மட்டும் இப்ப சொகுசா ஹனிமூன் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு மீனா கத்துறாங்க. தங்கமேல் உடனே, என்ன மீனா சொல்றீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் தப்பு. என்ன தப்பு? உங்க போனுக்கு வந்த மெசேஜ இந்தோ நான் போட்டோ காப்பி வச்சிருக்கேன், நீங்க பேசுனது ஆடியோவும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து காமிச்ச உடனே, ஏப்பா தங்கமேல் இப்படி பண்ணுன, உண்மை தெரிஞ்ச அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருந்தா ஒன்னு வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு வேற ஹோட்டல்ல போட்டிருக்கலாம், இல்லாட்ட மிச்ச பணத்தை நான் கொடுத்துருப்பேன்ல. இப்ப தேவையில்லாம கதிரை போட்டு அடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. கதிரும் செந்திலும் கஷ்டப்பட்டு கடையில வேலையை விட்டுட்டு ஒவ்வொரு இடமா பணத்துக்கு அலைஞ்சிருக்காங்க. ஏண்டா சரவணா, நீயாவது எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, ஏண்டா போய் சொன்ன? இப்ப நீயும் தங்கமயில சேர்ந்துகிட்டு போய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கீங்களா? அப்போ நான் உங்க முன்னாடி ஒரு ஏமாளி மாதிரி நின்னு இருக்கேன், நான் ஒரு முட்டாளா ஆயிருக்கேன்ல, என்னை நல்லா ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு சாப்பிடுற தட்டை எனக்கு சாப்பாட வேணான்னு அப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. சரவணன் பின்னாடியே போய், இல்லப்பா அது எனக்கே தெரியாதுப்பா, நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரியும், தெரிஞ்ச உடனே சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு நினைச்சேன். அதுல தங்கமயில் அப்பா வேற நான் இப்பயே பணம் அனுப்பட்டுமா, 30,000 வேணுமா 50,000 வேணுமான்னு கேலி பண்ணாரு. சரி நீங்க கௌரவமா இருக்கிறவங்க அவங்க கிட்ட பணம் வாங்க கூடாது, வாங்கினா வருத்தப்படுவீங்களேன்னு நினைச்சுதான்ப்பா வேணான்ட்டேன். அப்புறம் தான் விஷயத்த கதிருக்கும் செந்திலுக்கும் போன் பண்ணி சொன்னேன். கதிர் தான்ப்பா பணம் ஏற்பாடு பண்ணி அனுப்புனா. துரை எப்படி அனுப்புனாரு? என் போன்ல இருந்து எல்லாம் அனுப்பியிருக்காரு. இல்லப்பா அவன் கையில வச்சிருந்த பணமும் அவன் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கின பணம்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய முதவே அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு 10,000 ரூபாய் தான்ப்பா உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்தது. எப்படி இருந்தாலும் அது கடன் தானே அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. எது எப்படி வேணா இருக்கட்டும்டா, உன் தம்பிகள்கிட்ட சொல்ல முடிஞ்சிச்சு, உன்னால என்கிட்ட சொல்ல முடியல அப்படின்னு பாண்டியன் கோவிக்கும் போது தங்கமயில் மறுபடியும் ஞாபகப்படுத்துறாங்க. என்னங்க மாமா, அவரு சம்பாதிக்கிறாரு, பணம் வருது மாசம் மாசம் சம்பளம், அத உங்ககிட்ட முழுசா கொடுத்துறாரு, அவருக்கு செலவுக்கு காசே இல்ல, நீங்க பார்த்து ஏதோ 1000மோ 2000மோ கொடுத்தாதான் செலவழிக்கிறாரு. அவர் சம்பளத்தை எங்கிட்ட கொடுத்திருந்தாருன்னா நான் வீட்டு செலவையும் பார்த்துட்டு எங்க ஃபியூச்சருக்கு குழந்தைகளுக்கும் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு திரும்பவும் சொல்லி காட்டுறாங்க. மீனா கோமதியை பார்த்து, பாத்தீங்களா எப்படி சமையல்
நியாய சந்தர்ப்பம் பார்த்து அவங்க கோல் அடிக்கிறாங்கன்னு இப்போ சரவண மாமா சம்பளத்தை முழுசா வாங்குறதுக்கு பாக்குறாங்க. செந்திலுக்குலாம் சம்பளமே இல்லத்த, நான்லாம் எந்த சம்பளத்தை கேட்பேன் அப்படின்னு மீனா புலம்புறாங்க. கோமதி பாண்டியன்ட்ட போய் பேசுறாங்க. எங்க பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க சம்பள பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துறதாங்க நல்லது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் இப்ப கதிர் கொடுக்கற மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கோங்க, முழு சம்பளத்தையும் வாங்காதீங்க. ஓ, இது எல்லாமே தங்கமேல் செய்யறதான் இல்ல? எப்பா தங்கமேலு, எப்படி இப்படி உன்னால ஏமாத்த முடிஞ்சிச்சு என்னைய? எந்த ஒரு விஷயம்னாலும் ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த வந்து சொல்ல முடிஞ்சிச்சு, மீனா பீச்சுக்கு போய் போட்டோ எடுத்ததை வந்து சொல்ல முடிஞ்சிச்சு, ஹோட்டலுக்கு இவ்வளவுதான் பணம் கட்டணும்ன்றத மட்டும் ஏப்பா சொல்லாம மறைச்ச? இப்ப பிரச்சனை அங்க இருந்து தானே ஆரம்பிக்குது, அப்ப பிரச்சனை பண்ணது நீ தானே அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது, என்னங்க மாமா என்னைய போய் பிரச்சனை பண்றேன்னு சொல்லிட்டீங்க, நான் இன்னும் அப்படிலாம் செய்யணும்னு நினைக்கல, எனக்கே தெரியாம. அதான் மீனா எல்லா விஷயத்தையும் விவரமா காமிச்சிருச்சுலப்பா, அப்புறம் ஏன்பா இன்னும் போய் சொல்லி பூசி மொழுகிற? உங்க அம்மாவுக்கு கூட விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் தெரியல. அப்படின்னா உனக்கு பின்னாடி இருந்து உனக்கு ஐடியா கொடுத்து சொல்லி கொடுக்கறது உங்க அம்மா தான் இல்ல? கோமதி, நீ பேங்க் லாக்கர்ல இருக்க நகையெல்லாம் எடுத்து அவங்க நகையை அவங்க கிட்ட கொடுத்துரு, எதுக்கு நீ வச்சுக்கிட்டு பொறுப்பை ஏத்துக்கிட்டு தெரியற அப்படின்னு சொன்ன உடனே தங்கமேலுக்கு ஒரே சந்தோஷம். அப்படின்னா மாமா, நான் என் நகையெல்லாம் எங்க அம்மாவோட லாக்கர்ல கொண்டு போய் வச்சுக்கிறேன், இனிமே இத பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதப்பா. எப்ப நீயே என்ன பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நினைச்சிட்டியோ, இனிமே என்கிட்ட எதுவும் பேசாதப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.